இதான் வந்து அட்ரஸ்டேஜ் அரௌண்ட் ஒரு 450 கிலோமீட்டர். எந்த அளவுக்கு பெண்டு பண்ணிட்டே ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி பயந்தேன். வழியெல்லாம் அவ்வளோ தெரியல. அதான் பிடிச்ச விஷயத்த பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதோட பெயின் தெரியாதுங்குவாங்கள்ல, அந்த மாதிரி தான். என்ன ஒரு சிரிப்பு அந்த பையனுக்கு. சென்னை ரீச் ஆக போகிறோம். லைட்டாக மழை ஊச். ஆனால் இண்டிகேட்டர் போட்டேன்னு தெரியுது. ஆனால் எதுக்கும் சைடில் வரலான்னு பார்த்துட்டே இருந்தான். ஓ சிவிக் பக்காவாக மாடிஃபை பண்ணி ஹார்ன் அடித்தா மட்டும் போயிட முடியுமா? பின்னாடி சும்மா சும்மா ஹார்ன் அடிக்கிறீங்கோ. சென்னைக்குள்ள ஸ்பீட் கேமரா இருக்கா? அதை பற்றின ஐடியாவே இல்லை. நான் பாட்டி கிளம்பி வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் 6th டோலு. இதுக்கப்புறம் டோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு டோல். உளுந்தூர்பேட்டைன்னு போட்டிருக்கா. ஆமாம், இதுக்கப்புறமேட்டு டோல் இல்லை. இங்கேருந்து திண்டிவனம் ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். வெயில் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் சிட்டிக்குள்ளே போக போக தான் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். மெயினாக செங்கல்பட்டு ரீச் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கே தெரியும். செங்கல்பட்டு ரீச் ஆனால் தான் சோலோ ரைடு சென்னைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பில் கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ ரைட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அட்டஸ்டேஜ் அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்டேஜ் அடித்ததில்லை. இதுதான் வந்து அட்டஸ்டேஜ் அரௌண்ட் ஒரு 450 கிலோமீட்டர் வந்து அடிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. நான் கூட லைட்டாக பயந்தேன். ஏன்னா எந்த அளவுக்கு பெண்டு பண்ணிட்டே ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி பயந்தேன். பட் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வழியெல்லாம் அவ்வளோ தெரியல. பக்காவாக இருக்குது. அதான் பிடிச்ச விஷயத்த பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதோட பெயின் தெரியாதுங்குவாங்கள்ல, அந்த மாதிரி தான். என்ன இந்த க்ளவுஸ் மட்டும் செட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஹேண்ட்லேயும் பெயின் தெரியாது. இது மட்டும் பாம் மட்டும் வலிக்குது. இல்லைனா வந்து மித்தபடி எல்லாம் ஓகே தான். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ரைடு. இன்னும் முடியலை, ஆனால் முடிய போகுது. அந்த பயம் பாருங்களேன், ரொம்ப நேரமாக என்னை அப்படியே பார்த்துட்டு இருந்தாப்புல. இப்போ என்ன ஒரு சிரிப்பு அந்த பையனுக்கு. சரி, நானும் இப்படி தான் பார்த்துட்ருப்பேன். இதே சின்ன வயசில் ஒரு பெரிய பைக்கு இதே மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு கிராஸ் ஆகும்போது எனக்கு அப்படியே ஏதோ அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருக்கும். இப்போ நான் அப்படி போயிட்டுருக்கேன். என்னைய ஒரு சின்ன பையன் இப்படி பார்க்குறான் அப்படிங்கும்போது டக்குன்னு நாம் வளர்ந்த மாதிரி தெரியுது. சென்னை ரீச் ஆக போகிறோம். லைட்டாக மழை ஊச். ஆனால் இண்டிகேட்டர் போட்டேன்னு தெரியுது. ஆனால் எதுக்கும் சைடில் வரலான்னு பார்த்துட்டே இருந்தான். டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு ஏறின மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி போகிற கார் என்ன, க்ரீன் கலர் காரு. லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ டிஸ்லிங் கூட நிப்பாட்டிட்டா பரவாயில்ல. அவுச், நல்ல ஒரு பிரேக். ஸோ திண்டிவனமெல்லாம் தாண்டியாச்சு. கரெக்டாக செங்கல்பட்டுக்கு இங்கேருந்து அரௌண்டு 45 கிலோமீட்டர் டு 40 கிலோமீட்டர் இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு 2 o'clock போயிடுவேன்னு நினைக்கிறேன். கார் என்ன கார் இது? ஓஹோ சிவிக். பக்காவாக மாடிஃபை பண்ணி க்ரீன் கலர். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்க்கும்போது அரௌண்ட் 2 hours காட்டுது டிராஃபிக்கோட சேர்த்தி. ஸோ நான் ஒரு 1.5 hours போயிடுவேன்னு நம்பி போயிட்டுருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. எப்போயுமே இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். ஆப்போசிட்லேயும் ஒரு இது இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஓம் சக்தி அங்கே தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். சென்னை மிக அறியாமையில் வந்துட்டோம். அறியாமையில் மிக அருகாமையிலா? இது வேறு டக்குன்னு வாயில் ரோல் ஆக மாட்டேங்குது. வாயில் வர மாட்டேங்குது, வாயில் ரோல் ஆகுது. அதையே நான் இப்படி சொல்கிறேனே. ஒன்றும் இல்லை, ஒரு 5 hours கிட்ட கண்டினியூஸ் ரைடு பண்ணல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் கலக்கும். அது பாட்டு கேட்டு நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிப்பேன். இதான் சென்னையோட ஃபஸ்ட்டு சிக்னலில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்துட்டோம். இங்கேருந்து சென்னை 50 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலெல்லாம் ஹார்ட் சிம்பிளில் போடுவாங்கள்ல, அது யாரை பாரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருப்பாங்க.
ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு சிக்னல் கிராஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கேருந்து 50 கிலோமீட்டரு நம்ம ஏரியாவுக்கு போட்டதுக்கு 1 hour காட்டுது. நான் மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:15. அதே தான் 2 மணிக்கிட்ட கரெக்டாக ரீச் ஆவாங்க. க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஒரு மாதிரி ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒன்று எனக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கல. ஒரு வேறு க்ளவுஸ் மாற்றினாக்கி தான் அந்த கம்ஃபர்ட் கிடைக்குமான்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சுதா. போதும், இதுக்கு மேலே முடியலப்பா, இங்கேருந்து என்ன ஒரு 50 கிலோமீட்டர் தானே, கொஞ்சம் ஃப்ரீயாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையுமே பேக்கில் வச்சுட்டேன். முன்னாடி ஒரு வண்டி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா, ராயல் என்ஃபீல்டு ஸ்கேலா, சேம் ஜாக்கெட் வியர் பண்ணிட்டு. ஸோ நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டராக சேமாக ட்ராவல் பண்ணிருக்கோங்க. அவர் என்னைய முந்துவார், அப்புறம் நான் அவரை முந்துவேன். இதே மாதிரி தான். நான் இண்டிகேட்டர் போடுறேன், புரியுது, நான் எப்படி லெஃப்ட் ஏறுவேன், அப்படியே வாங்க. ஓகே. ஸோ இங்கேருந்து தாம்பரத்துக்கு 15 கிலோமீட்டர்கள் உள்ளன. இப்போ நம்ம வந்து கூடுவாஞ்சேரியில் இருக்கோம். இதில் எப்படி ரைட் ஏறுறது? பின்னாடி யாரும் கிறுக்குன்னு அடிக்கிறாங்க. சரி, ஓகே, வந்துட்டோம். டூயர் எக்ஸா சவுண்டு பார்த்தீங்களா, பிரிக்குது. ஹார்ன் அடித்தா மட்டும் போயிட முடியுமா? பின்னாடி சும்மா ஹார்ன் அடிக்கிறீங்கோ. கேப்பு கிடைக்குமா? ஈரோடு டு சென்னை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கிளம்பி அரவுண்டு 2 மணிக்கு, அதாவது அதில் ஒரு 3, இதில் ஒரு 2, 12 ஒரு 2, 3 நாள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம். மேப்பில் வீட்டிலேருந்து பார்க்கும்போது 6.25 மணி நேரம் இருந்தது. ஆனால் நாம் தான் ஆர்சி வச்சுருக்கோமே, 5 மணி நேரத்தில் போயிடுவோன்னு நினச்சேன். ஆனால் முடியல. பட் நடுவில் நிறையா பக்கம் பிரேக் எடுத்தேன். அந்த ஸ்பீடாக வர கிடையாது, கரெக்டாக நார்மல் குரூஸில் பாட்டு கேட்டுட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி தான் நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் 7 மணி நேரங்கிறது ஓகே தான். ஏன்னா அட்டஸ்டேஜ் அடித்து வந்து இங்கே படுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 hours ஆச்சு. அண்டு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கே போயிடும். கரெக்டாக 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன் கைஸ். 2 டைம் டேங்க் ஃபில் பண்ணேன். ஸோ 7 லிட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி போல். நான் 9 லிட்டர்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை கீழே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் இருந்திருக்கும். 2 லிட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபுயலுங்கிற மாதிரி காட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே டக்குன்னு அடிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணல, டக்குன்னு லோ ஃபுயல் அடித்த காட்டின வேகத்தில் நான் அடிச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் தான் பிடிச்சிருக்கும். பட் 9 லிட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 டைம் டேங்க் ஃபில் பண்ணேன். 1500 ரூபா, 745 அரவுண்ட் 2 டைம்னா 1500, 1600 ரூபாய்க்கு ஈரோடு டு சென்னை 7 மணி நேரத்தில் 1600 ரூபாயில் RC 390ல் சும்மா சிக்டாட்டாக பறந்துட்டு வந்திருக்கேன். அண்ட் MIT பிரிட்ஜோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். நான் போனால் அப்படியே லெஃப்ட்டில் கேப் இருக்குங்கண்ணா, ஒரு அழுத்து அழுத்துனா அப்படி தாண்ணா உள்ளே போனால். வெயில் ரொம்பவே முடியல காய். அது அடிக்கிற வெயிலுக்கு யாரா இந்த கோமாளி அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க நான் ஃபுல் ஜாக்கெட்டோட இருக்கிறத பார்த்தா. பட் ஓகே. ஆஹா, எனக்கு இந்த பிரிட்ஜை பார்க்கவும் கன்ஃபியூஷன் வருது. அது தாம்பரமா இது தாம்பரமானு. இது வந்து மெப்ஸ் லெஃப்ட்டில் இருக்கா? சரி, என்னமோ அப்பா சிக்னல் போட்டானே. கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தால் சிக்னல் விட்டாச்சு கிராஸ் பண்ணியிருக்கலாம். வேர்க்குது கைஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஊற்றுது. இது வரைக்கும் என் ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதே இல்லை, அந்த அளவுக்கு வேர்க்குது. ஸோ கைஸ், சென்னை ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி, ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.